Hello students, today we'll see the third part in Unit 5 History. So we'll start with the Hindu revivalism. So far we have completed up to Brahma Samaj and Prarthana Samaj, right? So Brahma Samaj was founded by Raja Ram Mohan Rai and Prarthana Samaj was founded by Atmaram Pandurang. Now we'll start with the Hindu revivalism. So revivalism means to make something strong. Okay, Swami Dayanand Saraswati and Arya Samaj 1875. In the Punjab, the reform movement was spearheaded by the Arya Samaj. It was founded by a wandering ascetic in the western Gangetic plain, Swami Dayanand Saraswati. Swami Dayanand later settled in the Punjab to preach his ideas. His book Satyartha Prakash enjoyed wide circulation. He declared the practices such as child marriage, the prohibition of widow remarriage, and the alleged polluting effects of foreign travel had no scriptural sanction. The positive principles enunciated by Dayanand were strict monotheism, condemnation of idolatry, rejection of Brahmin domination of ritual and social practices. He also rejects superstitious beliefs in Hinduism and his cry was go back to Vedas. Arya Samaj attempted to check the incidence of religious conversion in British India. One of its main objectives was counter-conversion, prescribing a purificatory ceremony called Suddhi, directed at Hindus who had converted to Islam and Christianity. The primary achievement of the Arya Samaj were in the field of social reform and spread of education. The Samaj started a number of Dayananda Anglo-Vedic schools and colleges. இப்போ நம்ம ஆரிய சமாஜத்தையும் சுவாமி தயானந்த சரஸ்வதியும் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு சமாஜ் பற்றி பார்த்தோம். ஒன்று வந்து பிரம்ம சமாஜ், இன்னொன்று பிரார்த்தனா சமாஜ். பிரம்ம சமாஜ் ஆரம்பித்தது ராஜாராம் மோகன் ராய், பிரார்த்தனா சமாஜை தொடங்கினது ஆத்மராம் பாண்டுரங். இப்போ அதே மாதிரியே பஞ்சாபில் வந்து ஒரு சீர்திருத்த இயக்கம் இருக்குது, அது பேர் ஆரிய சமாஜ். அது ஆரம்பித்தது யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி, கங்கை சமவெளிகளில் இருக்கிறாரு. ஸோ அவர் தான் இந்த இதை ஆரம்பிச்சிருப்பார். அவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, பஞ்சாப்லேயே செட்டில் ஆகிறாரு. எதுக்குன்னா அவரோட ஐடியாஸ், அவரோட தாட்ஸ் எல்லாத்தையும் அங்கே பரப்பணும் அப்படின்றதுக்காக, அவரோட சிந்தனைகளை அங்கே பரப்பணுன்றதுக்காக அவர் பஞ்சாபில் செட்டில் ஆகிடுறாரு. அவர் ஒரு புக் எழுதுறாரு, அந்த புக்கு பேர் வந்து சத்யார்த்த பிரகாஷ். ஸோ இந்த புக்கை வந்து வேர்ல்டு வைடு எல்லாருமே வந்து ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரும் வந்து என்ன கொள்கைகள் அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை திருமணத்தை தடுக்கணும், விதவைகளோட மறுமணத்துக்கு ஊக்குவிக்கணும், அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு வந்து அவங்க வந்து வெளிநாடு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க தீட்டு அந்த மாதிரி எந்த விஷயமும் மறைநூல்களில் சொல்லப்படலை அப்படின்னு தயானந்தர் சொல்கிறாரு. ஸ்கிரிப்சுரல் சாங்ஷன் அப்படின்னா மறைநூல்கள் அப்படின்னு அர்த்தம். இதை தவிர அவர் வேறு என்ன பாலிசிஸ்லாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனோதெய்சம்னா ஒரு கடவுள் வழிபாடு, கண்டம்னேஷன் ஆஃப் ஐடோலேட்ரினா உருவ வழிபாடு எதிர்ப்பு, நம்ம படித்தோம் இல்லையா, ஆன்டி ஐடோலேட்ரி உருவ வழிபாடு எதிர்ப்பு, ரிஜெக்ஷன் ஆஃப் பிராமன் டாமினேஷன் ஆஃப் ரிச்சுவல் அண்ட் சோஷியல் ப்ராக்டிசஸ். ஸோ பொதுவாகவே வந்து சமய சடங்குகள் இது எல்லாமே வந்து பிராமின்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஒரு டாமினேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுபோக மக்களுக்கு மூட நம்பிக்கைகளுக்கு மேலே இருக்கிற நம்பிக்கையை வந்து உடைக்கணும். இந்த மாதிரியான கருத்துக்களை தான் தயானந்தர் சொல்கிறாரு. இன்னும் அவர் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேதங்களை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்வார். அது கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னா வேதங்களை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்வார். ஆரிய சமாஜ் வந்து ஒரு மதம்லேருந்து இன்னொரு மதத்துக்கு, அதாவது மதம் மாறுறத பிரிட்டிஷ் இந்தியாவில் நிறுத்துறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது ஹிந்து மதத்திலேருந்து கிறிஸ்டியனுக்கோ இல்லை இஸ்லாமுக்கோ கன்வெர்ட் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் திரும்பியும் ஹிந்துவுக்கு கன்வெர்ட் பண்ணுறது ஆரிய சமாஜத்தோட ஒரு வேலையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு அவங்க ஒரு செரிமோனி ஒன்று, ஒரு நிகழ்ச்சி ஒன்று அவங்க இது பண்ணுறாங்க, அதுக்கு பேர் சுத்தி. ஸோ அவங்க சமூகத்தில் பண்ண இந்த சீர்திருத்தத்துக்கெலாம் அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதான் தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல், டிஏவி ஸ்கூல் அண்ட் காலேஜ், அது எல்லாமே வந்து ஆரிய சமாஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சா. Ramakrishna, a simple priest of Dakshineshwar near Kolkata, emphasized the spiritual union with God through ecstatic practices such as singing bhajanas. An ardent worshipper of goddess Kali, the Sacred Mother,
He declared that the manifestations of the Divine Mother were infinite. In his view, all religions contain the universal elements which, if practiced, would lead to salvation. He said, Jiva is Shiva. All living beings are God. Service for man must be regarded as God. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு பூசாரி. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பஜனை பாடுறது மூலமாக கடவுளோட ஆன்மீகமாக நம்ம இணைய முடியும், ஆன்மீக முறையில் இணைய முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் காளின்ற தெய்வத்தை தான் அவர் வழிபடுறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காளியோட வெளிப்பாடு, காளியோட அருளோட வெளிப்பாடு எல்லை இல்லாததுன்னு சொல்கிறார். இன்ஃபைனைட்னா எல்லை இல்லாதது அப்படின்னு சொல்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும், அது சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொதுவானது, எல்லாத்துக்கும் காமனானது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாரு, ஜீவா இஸ் சிவா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எல்லா ஹியூமன் பீயிங்கும், எல்லா லிவிங் பீயிங்ஸும் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம கடவுளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா மனுஷங்களுக்கு செஞ்சால் போதும், அது கடவுளுக்கு செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. Ramakrishna mission. Ramakrishna's primary achievement was his ability to attract educated youth who were dissatisfied with the rational orientation of religious reform organizations such as the Brahmo Samaj. After his death in 1886, his disciples organized themselves as a religious community and undertook the task of making his life and teaching known in India and abroad. The chief spirit behind this task was Vivekananda. Following the organizational structure of Christian missionaries, Vivekananda established the Ramakrishna mission, which did not restrict itself to religious activities but was actively involved in social causes such as education, healthcare, and relief in times of calamities. படித்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பிரம்ம சமாஜிலேருந்து நிறைய பேர் வெளியில் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே ராமகிருஷ்ணாவோட பாலிசினால் அட்ராக்ட் ஆகி அந்த இதில் ஜாயின் ஆனாங்க. இதுதான் ராமகிருஷ்ணாவுக்கு ஒரு ப்ரைமரி அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் இறந்ததுக்கு பிறகு அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து அவரோட வாழ்க்கையையும் அவரோட கொள்கைகளையும் இந்தியாவிலையும் அப்ராட்லேயும் பரப்ப ஆரம்பித்தாங்க. இந்த விஷயத்துக்கு ஒரு தலைமையாக இருந்தது யார் அப்படின்னா விவேகானந்தர் தான். ஸோ அவர் என்ன பண்ணார், ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். இந்த மிஷனோட வேலைகள் மதம் சார்ந்த வேலைகளை மட்டும் செய்கிறது கிடையாது, சொசைட்டி சார்ந்த வேலைகளையும் அவங்க செய்வாங்க. அதாவது என்னென்னா எஜுகேஷன், ஹெல்த் கேர், ரிலீஃப் இன் டைம்ஸ் ஆஃப் கேலமிட்டிஸ். ஸோ எஜுகேஷன்னா கல்வி ரீதியாகவும் அவங்க அதில் எல்லா விஷயங்களையும் செய்வாங்க. ஹெல்த் கேரும், கேலமிட்டிஸ் அப்படின்னா எதுவும் இயற்கை பேரழிவுகள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது இயற்கை பேரழிவு டைமில் மக்களுக்கு நிறைய உதவி தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த டைமில் ராமகிருஷ்ணா மிஷனில் இருக்கிற பீப்புள் தானாகவே முன் அவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. ஸோ அதை தான் they can involve in the times of calamities அப்படின்னு சொல்கிறோம். Swami Vivekananda. Narendranath Datta, later known as Swami Vivekananda, was the prime follower of Ramakrishna Paramahamsa. An educated youth, he was drawn to Ramakrishna's message. Dissatisfied with conventional philosophical positions and practices, he advocated the practical Vedanta of service to humanity and attacked the tendency to defend every institution simply because it was connected with religion. He emphasized a cultural nationalism and made a call to Indian youth to regenerate Hindu society. His ideas bred a sense of self-confidence among Indians who felt inferior in relation to the materialist achievements of the West. He became famous for his addresses on Hinduism at the 1893 World Congress of Religions in Chicago. Despite his fame, he was condemned by Orthodox Hindus for suggesting that the lower caste should be allowed to engage in the Hindu rituals from which they were traditionally excluded. Vivekananda's activist ideology rekindled the desire for political change among many Western education young Bengalis.
Many of the youths who were involved in the militant nationalist struggle during the Swadeshi movement following the partition of Bengal were inspired by Vivekananda. சுவாமி விவேகானந்தரோட உண்மையான பெயர் என்னன்னா நரேந்திரநாத் தத்தா அப்படின்றது அவரோட உண்மையான பெயர். அவரும் ராமகிருஷ்ண பரஹம்சாவோட ஃபாலோவர் தான். அவரோட பாலிசி அவரோட கொள்கைகள்னால ஈர்க்கப்பட்டு அதில் சேர்ந்தவர் தான் நம்ம சுவாமி விவேகானந்தா. ஸோ அவருக்கு மத சார்பான பழக்கங்கள்லாம் அவருக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது. அவர் எதில் அவர் நம்புறாரு அப்படின்னா வேதம் அப்படின்றது என்னன்னா மனிதர்களுக்கு உதவுவது அப்படின்றது தான். அவர் அதை தான் நம்புறாரு. ஸோ அவர் கல்ச்சுரல் நேஷனலிசம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து இந்தியன் யூத்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹிந்து சொசைட்டியை, அதாவது இந்து சமூகத்தை நம்ம மாற்றி அமைக்கணும், ரீஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. வெஸ்டர்ன் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க பொருள் துறையில் நிறைய சாதிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து இந்தியன்ஸ் நிறைய பேர் தன்னை தாழ்த்தி நினச்சிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த நினப்பெல்லாம் இவரோட ஸ்பீச் கேட்ட பிறகு, இவரோட சிந்தனைகள், இவரோட ஐடியாஸ் கேட்டதுக்கு பிறகு அவங்க எல்லாருக்கும் அது மாறிடும். அவங்க ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு தன்னம்பிக்கையை அவங்களுக்குள்ள வளர்த்துக்க ஆரம்பித்தாங்க. அவர் ஹிந்துயிசத்தை பற்றி வேர்ல்ட் காங்கிரஸ் ஆஃப் ரிலீஜியன்ஸ் அது சிக்காகோவில் நடந்துச்சு. ஸோ அங்கே அவர் இதை பற்றி பேசினதுனால அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். இன்னொன்று என்ன அப்படின்னா லோவர் கேஸ்ட் ஹிந்து பீப்புள், தாழ்த்தப்பட்ட மக்களை சமய சடங்குகள் எதுலேயுமே அவங்கள பங்கேற்றுக்கிறதுக்கு யாரும் அனுமதிக்கலை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க எல்லாரையுமே எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணணும் அப்படின்னு விவேகானந்தா சொல்கிறார். ஸோ அவரோட ஐடியாஸ்னால நிறைய யங் பெங்காலி பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அரசியலில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன் இருந்ததுனால தான் யூத் பீப்புள் என்ன பண்ணாங்க, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஃபஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் ஸ்வதேசி மூமெண்ட் நடக்கும். ஸ்வதேசி மூமெண்ட் அப்போ அவங்க எல்லாருமே இந்த மிலிட்டன்ட் நேஷனலிஸ்டில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. பெங்கால் யூத்ஸ் எல்லாருமே இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அதுக்கு காரணம் சுவாமி விவேகானந்தா. தியோசபிக்கல் மூமெண்ட். The Theosophical Society was founded by Madam H.P. Blavatsky and Colonel H.S. Olcott. Founded in the USA in 1875, it later shifted to India at Adayar, Chennai in 1886. Theosophical Society stimulated a study of the Hindu classics, especially the Upanishads and the Bhagavad Gita. The Theosophical Society also played an important role in the revival of Buddhism in India. Western interest in Hindu scriptures gave educated Hindus great pride in their tradition and culture. இப்போ நம்ம தியோசபிக்கல் மூமெண்ட், அதாவது பிரம்ம ஞான சபை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதை ஆரம்பித்தது யார் அப்படின்னா மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி அப்படின்றவரும் ஹெச்எஸ் ஓல்காட், அவங்க 2 பேரும் தான் அதை ஆரம்பித்தாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏல தான் அவங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. இந்தியாவில் எங்கன்னா சென்னையில் அடையாறில் ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பிரம்ம ஞான சபை இருக்கு இல்லையா, தியோசபிக்கல் சொசைட்டி, ஸோ அது பீப்புளை எதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணிச்சு அப்படின்னா ஹிந்து கிளாசிக்ஸ், அதாவது உபநிடதங்கள், பகவத்கீதா அந்த மாதிரியான இதெல்லாம் திரும்ப கொண்டு வர்றதுக்கு இது எல்லாமே என்கரேஜ் பண்ணிச்சு. இந்த தியோசபிக்கல் மூமெண்ட், இந்த தியோசபிக்கல் சொசைட்டினால தான் புத்திசம் இந்தியாவில் திரும்பியும் வந்துச்சு. அதாவது ரிவைவல் அப்படின்னா மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். புத்திசம் திரும்ப வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தது இந்த தியோசபிக்கல் மூமெண்ட் தான். ஸோ வெஸ்டர்ன் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா இந்து மறை நூல்கள் மேலே அவங்களோட கவனம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. ஸோ இது ஹிந்துஸ்க்கு ஒரு பெருமையான விஷயமா இருந்தது. அவங்களோட ட்ரெடிஷனை பற்றியும் அவங்களோட கல்ச்சரை பற்றியும் இது ஒரு பெருமையான விஷயமா அவங்களுக்கு இருந்தது. Contribution of Annie Besant. In India, the movement became further popular with the election of Annie Besant as its president after the death of Olcott. She played a role in Indian nationalist politics and formed the Home Rule League, demanding home rule to India on the lines of Ireland. Annie Besant spread theosophical ideas through her newspapers called New India and Commonwealth. அன்னி பெசன்ட் இருக்காங்கல்ல, அவங்க தான் தியோசபிக்கல் மூமெண்ட்டுக்கு ஓல்கோட் அப்படின்றவர் தான் அதை ஃபவுண்ட் பண்ணாருன்னு பார்த்தோம். அவர் இறந்ததுக்கப்புறம் இவங்க தான் அதுக்கு பிரசிடெண்ட் ஆகுறாங்க. இவங்க இந்தியன் நேஷ்னல் பாலிட்டிக்ஸ்லேயும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஹோம் ரூல் லீக் அதையும் இவங்க தான் ஆரம்பித்தாங்க. சரியா? ஸோ இவங்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அயர்லாந்துக்கு கொடுத்தது மாதிரியே இந்தியாவுக்கும் ஹோம் ரூல் லீக் கொடுக்கணும், அதாவது தங்களை தாங்களே ஆட்சி பண்ணிக்கிற உரிமையை இந்தியாவுக்கு கொடுக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்களோட ஐடியாஸ், இவங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே, சிந்தனைகளை இவங்க எது மூலமாக பரப்புகிறாங்கன்னா
இவங்களோட நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பரோட பேர் என்னன்னா நியூ இந்தியா காமன்வெல்த். இந்த ரெண்டு மூலமாக அவங்களோட தியோசபிக்கல் மூமெண்ட் பற்றின, பிரம்மஞான சபையை பற்றின அவங்களோட கருத்துக்களையும் சிந்தனைகளையும் இது மூலமாக பகிர்றாங்க. ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்ஸ். ஜோதிபா பூலே. Jyotiba Govindarao Phule was born in 1827 in Maharashtra. He opened the first school for untouchables in 1852 in Pune. He launched the Satya Shodhak Samaj, that is Truth Seeker Society, in 1870 to stir the non-Brahmin masses to self-respect. Phule opposed child marriage and supported widow remarriage. Jyotiba and his wife Savitribai Phule devoted their lives for the uplift of the depressed classes and women. Jyotiba opened orphanages and homes for widows. His work, Gulamgiri, is an important text that summarized many of his radical ideas. இப்போ நம்ம ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்ஸ், அதாவது சாதி எதிர்ப்பு இயக்கங்கள்னால் என்னன்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னா ஜோதிபா ஃபூலே. ஸோ அவர் வந்து மகாராஷ்டிராவில் பிறந்திருப்பார். அவர் அன்டச்சபிள்ஸ், அதாவது தீண்டத்தகாதவர்களுக்காக ஒரு ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பார். சத்ய ஜோதக் சமாஜ் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பார். அதாவது உண்மையை தேடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லலாம். அது எதுக்காக ஓப்பன் பண்ணியிருப்பார் அப்படின்னா, பிராமின் இல்லாத பீப்புள்ஸ், அதாவது நான் பிராமின் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் சுயமரியாதையோடையும் தன்னம்பிக்கையோடையும் அவங்க லைஃப்பை வாழணுன்றதுக்காக ஓப்பன் பண்ணியிருப்பார். அவரும் குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாரு, விதவைகள் மறுமணத்தை ஆதரிக்கிறார். சரியா? அவரும் அவரோட மனைவி சாவித்ரிபாய் ஃபூலே, அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட வாழ்க்கையை லோவர் கிளாஸ் பீப்புள் இருப்பாங்கல்ல, தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக தங்களோட வாழ்க்கையை அவங்க அர்ப்பணிக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய அனாத ஆசிரமங்கள், அதுக்கப்புறம் விதவை பெண்களுக்கான விடுதிகள், அந்த மாதிரியாக நிறைய அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட ஒரு புக், அந்த புக் பேர் வந்து குலம்கிரி. ஸோ அந்த புக்கில் இவரோட நிறைய ஐடியாஸ் வந்து ஷார்ட்டாக சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. Narayana Guru. Born to poor parents in Kerala, Narayana Guru evolved into a poet and scholar in Malayalam, Tamil and Sanskrit. Disturbed by the terrible caste tyranny that the lower caste people suffered, he dedicated his whole life for the betterment of the oppressed. He set up the Sri Narayana Dharma Paripalana Yogam, an organization to work for the uplift of the depressed classes. He established a grand temple at Aruvipuram and dedicated it to all. Thinkers and writers such as Kumaran Azan and Dr. Palpu were influenced by his ideas and carried forward the movement. நாராயண குருன்றவர் கேரளாவில் ஒரு ஏழை பெற்றவர்களுக்கு தான் அவர் வந்து பிறந்தார். ஸோ அவர் வந்து ஒரு கிரேட் பொயட் அண்ட் ஆல்சோ அவர் 3 மொழியில் வந்து சிறந்த அறிஞராக இருக்கிறாரு, மலையாளம், தமிழ், சான்ஸ்கிரிட்டில். அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோட துன்பத்தை, அவங்க படுற கஷ்டத்தை அவர் நிறைய பார்த்துருப்பாரு. ஸோ அவரோட லைஃப்பை அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக இவரோட லைஃப்பை அவர் அர்ப்பணிக்கிறாரு. ஸோ அதுக்காக ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கிறார். அது என்னென்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலனா இயக்கம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா, டிப்ரெஸ்டு கிளாஸஸ், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களோட வாழ்க்கையை ஒரு அளவுக்காவது உயர்த்தணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தது தான் அந்த இயக்கம். அவர் வந்து அருவிப்புறம் அப்படின்ற இடத்துல ஒரு கோயிலை கட்டி அதை எல்லா பீப்புளுக்கும் காமனாக அதை டெடிகேட் பண்ணார். சிறந்த எழுத்தாளரும் சிந்தனையாளருமான குமரன் ஆசானும் டாக்டர் பல்புவும் இவரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. ஸோ இவரோட ஐடியாஸ் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ இவருக்கு அப்புறம் அந்த மூமெண்ட்டை வந்து அவங்க ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, அதை அவங்க முன்னெடுத்து போகிறாங்க. Ayyankali was born in 1863 at Venganur in Thiruvananthapuram, then in the princely state of Travancore. The discrimination he faced as a child turned him into a leader of an anti-caste movement and who later fought for basic rights including access to public spaces and entry to schools. Inspired by Sri Narayana Guru, Ayyankali founded the Sadhu Jana Paripalana Sangam, Association for the Protection of the Poor in 1907. ஐயன்காளின்றவர் திருவனந்தபுரத்தில் பிறந்திருக்காரு. அவர் பிறந்தப்போ வந்து அங்கே திருவிதாங்கூர் அரசு தான் ஆட்சியில் இருந்திருக்கு. ஸோ அவரோட குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதை வந்து அவர் சின்னதுலேருந்தே அவர் பார்த்துருக்கிறாரு. ஏன்னா ஜாதிக்காக வந்து ஒதுக்கி வைக்கிறது, ஜாதி பாகுபாடு பார்க்குறது அப்படின்னு சொல்லலாம். சின்னதுலேருந்தே அவர் பார்த்ததுனால அவர் தான் அந்த
கேஸ்ட் மூமெண்ட்டுக்கு ஒரு லீடராக அவர் உருவானார். அது மட்டும் இல்லாமல் பின்னாளில் அடிப்படை உரிமைகளுக்காக ஒரு சில மக்களை வந்து தீண்டத்தகாதவங்க அப்படின்னு ஒதுக்கி அவங்கள வந்து பப்ளிக் பிளேசஸில் கூட அவங்க இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்காக இவர் ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்ரீ நாராயண குருனால இவர் இன்ஸ்பயர் ஆகி அவரை மாதிரி இவரும் ஒன்று ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் சாது ஜன பரிபாலன சங்கம்னு ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா அந்த கீழ்த்தட்டு மக்கள், அந்த புவர் பீப்புளை வந்து பாதுகாக்கிறதுக்காக, அவங்களுக்காக ஒரு அசோசியேஷன்.